Hi, this is Dr. R. Kishore Kumar from Tamil Nadu. ஸோ இந்த வீடியோவில் நமது கன்னி மற்றும் சிப்பிப்பாறை நாயினங்களின் வளர்ச்சிக்கும் அதன் புகழை வெளி மாவட்டத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் எடுத்து சென்ற ஒரு பரந்த மனம் படைத்த நல்ல மனம் படைத்த மதுரை மாவட்டம் பழங்கானத்தை சேர்ந்த முருகன் அண்ணாவை பற்றி பார்க்க போகிறோம். முருகன் அண்ணாவை 2010 2015 வரை ரொம்ப கன்னி சிப்பிப்பாறை பற்றிய அடிப்படை புரிதலையும் அதை பற்றி நிறைய விஷயங்களை என்னை போன்றவர்களுக்கும் இன்னும் இந்த களத்தில் நின்று இந்த கன்னிச்சிப்பிப்பாறை மக்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கும் பல பேருக்கு மிஸ்டர் குபேரன், உம்பளாச்சேரி மதன் எல்லாருக்குமே ஒரு அடிப்படை புரிதலை அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. முருகன் அண்ணா தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ 2010 நம்ம தான் முறையாக கன்னிச்சிப்பிப்பாறையை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த நேரத்தில் தென் தமிழகத்தை தவிர மற்ற பாகங்களில் அந்த பேர் கன்னி சிப்பிப்பாறை அப்படிங்கிற ஒரு பேர் பரிச்சயம் இல்லாத, அதாவது எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லாத ஒரு பெயராக இருந்துச்சு இது. ஸோ அந்த இனங்களை பார்த்ததுக்கு அப்புறமே எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆனதுனால ஸோ அதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நிறைய அதை பற்றிய தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தேன். ஸோ நிறைய டாக்குமெண்ட்டு, ஸோ அதையெல்லாம் தேடும் பொழுது ஒன்றுமே கிடைக்கல. ஸோ ஒரு இன்டர்நெட்டாக இருக்கட்டும், புத்தகமாக இருக்கட்டும், எந்த பதிவுமே அதை பற்றி இல்லை. அதே மாதிரி வளர்த்தவங்கள்ட்ட கேட்டாலும் பெரிய அளவில் தகவல்களை ஒரு கோர்வையாக ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாத ஒரு நிலை தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது கேள்விப்பட்டு த இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து என்னை பற்றி ஒரு இன்டர்வியூ வந்துச்சுது. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மிஸ்டர் குபேரன், அவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர், அவர் எனக்கு அறிமுகமானார் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம். அப்போ சொன்னார், இது மாதிரி முருகன் அண்ணான்னு இருக்காரு, அவர் சவுதி அரேபியாவில் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் எனக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரியும், இதை எதிர்காலத்தில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்து அறிமுகத்தை ஏற்படுத்தி வச்சார். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அண்ணன் அப்போ ஸ்கைப்பில் நிறைய கிளாஸ் மாதிரி எடுப்பார். ஸோ 2 மணி நேரமெல்லாம் அந்த நாய்களை பற்றி, அதோட நிறம் எப்படி இருக்கும், குணம் எப்படி இருக்கும், அது ஓட்டம் எப்படி இருக்கும், அதுக்கு பின்னாடி உள்ள நிறைய இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவார். அதில் எத்தனை நிறங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லி பார்க்குறது எப்படி, அதோட பார்வை திறனை பற்றி, அது மாதிரி நிறைய விஷயங்களை பல காலகட்டங்களில் நடந்ததை ஒரு கோர்வையாக அவ்வப்போது டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் இங்கே எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணுவார். ஸோ முருகன் அண்ணா எனக்கு மட்டுமல்ல, அந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் அவர்கிட்ட கன்னிச்சிப்பிப்பாறையை பற்றி இன்ட்ரெஸ்டாக பேசுகிறாங்களோ அவரே கால் பண்ணி, சில நேரம் அவரோட ஃபோன்லேருந்து அவருடைய சொந்த செலவுலேயே கால் பண்ணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் சவுதி அரேபியாவிலேருந்து பேசுவார். ஸோ நிறைய பேருக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாளும் அவர் தட்டி கழிச்சது இல்லை, யாருக்காவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு குரு மாதிரி தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர் சொல்லி கொடுத்துருந்தாலும் நான் உட்பட மிஸ்டர் குபேரன், மிஸ்டர் உம்பளாச்சேரி மதன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிப்படை புரிதல், இந்த கன்னி அப்புறம் சிப்பிப்பாறை நாய்களை பற்றி அடிப்படை புரிதல் மற்றும் பல விஷயங்களை சொல்லி கொடுத்த ஒரு முருகன் அண்ணா தான், அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ முருகன் அண்ணா கிட்ட நான் பேசும்போது முதல் எடுத்தோடனே நான் சொன்னது என்னன்னா, ஸோ இதெல்லாம் டாக்குமெண்டேஷனாக நம்ம யாருமே பண்ணி வைக்கலாம்னா நான் அதை டாக்குமெண்டேஷனாக பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டாக நிறைய அவருக்கு டைம் கிடைக்கிற போதெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம், வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் கால் பண்ணி நிறைய விஷயங்கள், அவர் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் மறந்துருந்தாலும் தொடர்ந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அவரோட நம்பிக்கையும் நான் வீணடிக்காமல் விகடனில் இயர் புக்கில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கல் ஆல்மோஸ்ட் ஒரு 17 பேஜஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நமது கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பையை பற்றி ஒரு டாக்குமெண்ட், அப்போ தான் அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 பக்கம் உள்ள ஒரு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இல்லை. ஸோ அதில் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் பழங்கானத்தை முருகன் அண்ணன் சொல்லி கொடுத்ததான் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனது புத்தகத்தில் நாயினங்களின் வரலாறு மற்றும் வளர்ப்பு முறைகள், அந்த புத்தகத்திலேயும் முருகன் அண்ணா சொன்ன தகவல்கள், அது குறிப்பாக கன்னி, அதே மாதிரி நான் எழுதிய நாயினங்களின் வரலாறு மற்றும் வளர்ப்பு முறைகள், அதில் கன்னி சிப்பிப்பாறையை பற்றி நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பேன். அதில் பெரும்பான்மையான தகவல்கள் முருகன் அண்ணா கொடுத்தது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் வளர்த்து சில விஷயங்களையும் சேர்த்து சயின்டிஃபிக்காக எழுதியிருப்பேன். அடிப்படை அறிவு அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னி சிப்பிப்பாறையை பொறுத்த வரைக்கும் அது முருகன் அண்ணா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ
அவர் வந்து ஒரு குரு மாதிரி தான், அந்த கன்னி சிப்பி பாறைங்கிற விஷயத்தில் ஒரு குரு மாதிரி. அதுக்காக நான் நிறைய நேரங்களில் அண்ணன்ட்ட உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுங்க, நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடணும், ஸோ உங்களை பற்றி எழுதணும்னு கேட்கும்போது அவர்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலையே தம்பி அப்படின்னு ஒரு ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு வெள்ளையான மனிதர் அவர். ஸோ பெரிய நிறைய விஷயங்கள் நமது கன்னி சிப்பி பாறைக்காக அவர் பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறது, ஸோ அதையெல்லாம் ஃபேஸ்புக்கில் போடுறது, அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லாத ஒரு எளிமையான மனிதர் முருகன் அண்ணா. அடுத்து முருகன் அண்ணா வந்து சவுதி அரேபியாவில் இருந்ததுனால அங்கே சலூக்கி, நம்ம ஊரில் உள்ள கன்னி சிப்பி பாறை மாதிரி அந்த ஊரில் சலூக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரீடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த நாய் இனங்களை வைத்திருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட அண்ணன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார். அப்படி அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஊரில் உள்ள ப்ரீடை பற்றி அவங்கள்ட்ட நிறைய சொல்லி, நம்ம ஊர்ல இருந்து ஒரு தென்காசியிலேருந்து டைகர் லைன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த நாயை வந்து கன்னி நாய் அது, அதோட ஃபோட்டோவும் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நிறைய இம்போர்ட் லைசன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நிறைய பணம் செலவு செய்து இங்கேருந்து முதலாக வந்து தென்காசியிலேருந்து சென்னைக்கு கொண்டு வந்து, சென்னையிலேருந்து வந்து சவுதி அரேபியாவுக்கு எடுத்துக்கிட்டு போய் அங்கே நட்பு ரீதியில் அந்த ஏற்கனவே சலுக்கி வச்சிருந்த அரபு மக்கள்கிட்ட எங்கள் ஊர்லேயும் இப்படி ஒரு கன்னி அப்படிங்கிற ஒரு பிரீட் இருக்குது, சிப்பி பாறைன்னு இருக்குது, இதுவும் உங்கள் பிரீடு மாதிரியே ஓடக்கூடியது அப்படிங்கிறத கொண்டு போய் அறிமுகப்படுத்தியவர் அவர். எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னாக்க, அவர் நம்ம கன்னி மற்றும் சிப்பி பாறை நாயினங்களின் மீது ரொம்ப ஒரு பயங்கரமான பிடிப்பு உள்ள ஒரு மனிதர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவே அவர் பணத்தையும் பொருட்படுத்தலை, நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு அதை கொண்டு போகும்போது. ஸோ அந்த குவாரண்டைன், இம்போர்ட் லைசன்ஸ், ஏகப்பட்ட ரெகுலேஷன் இருந்துச்சு. இருந்தாலும் மனம் தளராமல் இந்த தென்காசியிலேருந்து டைகர்னு அது ரொம்ப அந்த காலகட்டத்தில் அந்த நாய் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ நிறைய பழைய பதிவுகளை நீங்கள் இன்னும் டைகர்னு போட்டாலே வரும். ஸோ அதை வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் அங்கே கொண்டு போய் அந்த அரபு மக்களிடம் வந்து நம்ம ஊர்லேயும் கன்னின்னு ஒன்று இருக்குது, சிப்பி பாறைன்னு இருக்குன்னு வந்து அதோட புகழை வந்து அரேபியா வரைக்கும், சவுதி அரேபியா வரைக்கும் அவர் எழுதிக்கிட்டு போனார். ஸோ அங்கே உள்ள மக்களும் வந்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. தொடர்ந்து வந்து அவங்களுக்கு இங்கேருந்து வாங்க ஆசைப்பட்டாலும் அதை கொண்டு போகிறதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருந்ததுனால நிறைய கன்னிச்சிப்பி பாறை அங்கே போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ 2014 நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸ், NPAGRன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து டாக்டர் ராஜா சயின்டிஸ்டாக இருந்தார். ஸோ அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க. என்னென்னா, நமது கன்னி சிப்பி பாறை ராஜபாளையத்துலேருந்து பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி, ஸோ அந்த ஜெனட்டிக் DNA ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக நமது பகுதிக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் அண்ணன் வந்து சவுதி அரேபியாவில் பணிபுரிந்தாலும் அப்பப்போ லீவு வருவார். லீவுக்கு வந்திருந்த சமயத்தில் ஒரு 10 நாள் கடத்து ஒரு 10 நாள் லீவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அழைச்சிக்கிட்டு ஊராக கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் டெய்லி அவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு வெவ்வேறு எங்கெங்கே சிப்பி பாறை இருக்குது, எங்கெங்கே எல்லாம் கண்ணி இருக்குது அப்படின்ட்டு அலைஞ்சி தெரிஞ்சு நிறைய பிளட் சாம்பிள் ஒரு 200 பிளட் சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அண்ணனுக்கு வந்து யாரெல்லாம் கன்னி சிப்பி பாறை வச்சுருக்காங்க, பாரம்பரியமாக வளர்க்கக்கூடியவங்க யார், சுத்தமான இனக்கலப்பு இல்லாத கன்னி சிப்பி பாறை யார் வச்சுருந்தாங்க, அந்த இடங்களுக்கெல்லாம் தேடி அழைச்சிக்கிட்டு போய், ஸோ வீட்டில் ஏதோ ஊர்லேருந்து வந்தோம், ஃபாரின்லேருந்து வந்தோம், குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு இல்லாமல், ஸோ அவருக்கு கிடைச்ச ஒரு 10 நாள் லீவில் கூட வந்து ஒரு 6-7 நாள் வந்து ஊராக அந்த டீமை அழைச்சிக்கிட்டு போனார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சாலும் அவர் எதையுமே ஆவணப்படுத்திக்கிட மாட்டார். ஏதாவது ஃபேஸ்புக்கில் போட்டு எழுதுறது, ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது. ஒரு சில ஃபோட்டோக்கள் வந்து இதில் வச்சிருக்காங்க, அண்ணனோட ஃபோட்டோ. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் வச்சுருந்தது, மிஸ்டர் குபேரன் கொடுத்தது, வேறவங்க ஃபோட்டோவை தான் நான் வந்து எடுத்தேன். அண்ணன்ட்ட நான் பலமுறை கேட்டிருக்கேன், அதெல்லாம் எடுக்கல தம்பி அப்படின்னு வந்து ரொம்ப வெள்ளேந்தியா சொல்லுவார். ஸோ அதை எடுத்து வச்சுருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி நான் எடுக்கலை அப்படின்னு ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். அதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், ஒரு ஃபேஸ்புக்கில் போடணும் அப்படின்னாலாம் அவர் நினைக்க மாட்டார். ஸோ இந்த நேரத்தில் வைக்கிற வேண்டுகோள் என்ன, இனி வரும் காலகட்டங்கள்லையாவது நீங்கள் நிறைய விஷயங்களை செய்ய போகிறீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் ஆவணப்படுத்தி வைக்கணும். ஸோ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எதிர்காலத்தில் வந்து வருங்கால சந்ததிகளுக்கு முருகன் அண்ணா யார், அவர் இதுக்காக என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே போகும். ஸோ அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் முன் வருவாங்க. ஸோ ஒரு சவுதி அரேபியாவுக்கு ஒரு கன்னி நாயை எடுத்துக்கிட்டு போகிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதையெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே அது வந்து முருகன் அண்ணா செஞ்சார். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. பழங்காலத்தை முருகன் அண்ணாக்கிட்ட பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கம் வந்து ரொம்ப அதிகம். நிறைய புத்தகங்களை அவர் வந்து படிப்பார். ஸோ வரலாற்று ரீதியான பல தகவல்கள், தமிழர்கள் சம்மந்தப்பட்ட பல தகவல்களையும் பாரம்பரியமான பல தகவல்களையும் வந்து ரொம்ப நுணுக்கமாக சொல்லுவார். சயின்டிஃபிக்காக வந்து
நம்ம பண்டைய தமிழர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட நாங்கள்லாம் ஒரு குழந்தை மாதிரி நிறைய இந்த மாதிரி வரலாற்று ரீதியான செய்திகள், அதே மாதிரி நமது கன்னி சிப்பி பாறை பற்றி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கான ஒரு சமர்ப்பணமாக தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். ஸோ பல நேரங்களில் வந்து முருகன் அண்ணாக்கிட்ட வந்து, அண்ணா நீங்கள் டாகோட இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, நான் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு எழுதணும் அப்படின்னு கேட்பேன். அதே மாதிரி நீங்கள் ஏன் அந்த டைகர் கொண்டு போனதெல்லாம், சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போனதெல்லாம் ஃபோட்டோவை எடுக்கலை அப்படின்னு பல நேரங்களில் கேட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் எடுத்தாங்க தம்பி, நான் ஒன்றும் எடுக்கலை, ஸோ வேணா அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்பாரு. அப்போ ரொம்ப காலகட்டமானதுனால அதெல்லாம் திருப்பி கலெக்ட் பண்ண முடியலை. ஸோ அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிட மாட்டார். ஃபேஸ்புக்கில் போட்டு எழுதுறது, ஒரு பெருமையாக பேசுறது, அந்த பழக்கம் இருக்காது. ரொம்ப ஒரு பரந்த மனம் படைத்த வெள்ளேந்தியான மனிதர். இனி வரும் காலங்களிலாவது என்னுடைய வேண்டுகோள் அதான், ரொம்ப நாளாக நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இனிமேல் நீங்கள் வந்து கன்னி சிப்பி பாறை பற்றிய விஷயங்களை செய்யும்போது நல்ல ஃபோட்டோகிராஃபை எடுங்க. ஸோ அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, தொடர்ந்து 29 வருடங்கள் வந்து சவுதி அரேபியாவில் அண்ணன் ஒர்க் பண்ணாலும் கன்னி சிப்பி பாறைக்கு யாரெல்லாம் ஆர்வம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வாத்தியார் மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு 5 மாதங்களில் வந்து தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் பழையபடி அண்ணன் வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செய்யணும். அன்றைய காலகட்டத்தோட இன்றைய வந்து இந்த கன்னி சிப்பி பாறை பிரீடு மீது நிறைய உண்மையான பற்று கொண்ட, வியாபாரம் நோக்கம் இல்லாத உண்மையான பற்று கொண்ட நிறைய இளைஞர்கள் வந்து அதை தூக்கி பிடிக்கவும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கிட்டு போகவும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். பழங்கானத்தம் முருகன் அண்ணா வந்து கடந்த 29 வருடங்களாக சவுதி அரேபியாவில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் ஐடிஐ படிச்சிருந்ததுனால அந்த எர்த் மூவர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பெரிய அளவில் உள்ள கிரேனெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ அதில் ஒரு டெக்னிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி ஒரே கம்பெனியில் தொடர்ந்து வேலை செய்கிறாரு. ஏன்னா நீங்கள் கம்பெனியெல்லாம் மாறல அப்படின்னாக்கா, இல்லைப்பா மனசு நிறைய நிறைஞ்சிருச்சு, எங்கள் ஓனர்லாம் ரொம்ப நல்லவங்க, பாக்கெட் என்னமோ நிறையலை ஆனால் மனசு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு மனிதர். ஸோ அவர் வந்து இன்னும் பணிக்காலம் முடிந்து ஓய்வு பெற்று இந்தியாவில் வந்து திருப்பி நிரந்தரமாக இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கன்னி சிப்பி பாறை சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து செய்யணும். இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. பண நோக்கை மறந்து, வியாபார நோக்கை மறந்த நிறைய இளைஞர்கள் வந்து இந்த இனத்தின் மீது பற்றாகவும் இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு 2010 இருந்ததோட இன்று நிறைய இளைஞர்கள் வந்து முன் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அதே மாதிரி இனி வரும் காலங்களில் அண்ணன் வந்து, நான் ரொம்ப நாளாக கேட்குறது இதுதான், எதை பண்ணாலும் ஃபோட்டோ எடுத்து வைங்கண்ணே, எங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ நாங்கள் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு, ஒரு வீடியோ பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எப்பயுமே அவர் கேட்டதில்லை. ஸோ இப்பயும் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, கண்டிப்பாக இனி வரும் காலங்களிலாவது நீங்கள் நாயோட சேர்ந்த மாதிரி நல்ல ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுக்கணும். பழங்கானத்தம் முருகன் அண்ணாவோட ஃபேஸ்புக்கு ஐடி, அதோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முகிலன்னு இருக்கும், அது அவருடைய பையனுடைய நேமு. ஸோ அந்த நேமில் தான் அவர் ஃபேஸ்புக் ஐடி வச்சுருக்கார் அண்ணன். ஸோ அதில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. அதே மாதிரி ஏற்கனவே என்னுடைய யூடியூப் லைவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கன்னி சிப்பி பாறையில் என்ன மாதிரியான அரசியல் நடக்குது, எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ தென் தமிழகத்தை சாராத வெளி மாவட்டங்களை சேர்ந்த நிறைய பேர் வந்து அந்த கன்னி சிப்பி பாறைக்கு நிறைய பேர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. அதே மாதிரி நம்ம முருகன் அண்ணா தான் வந்து அதுக்கு ஒரு தூண்டுதல்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு நிறைய வந்து அடிப்படை அறிவை சொல்லி கொடுத்து அதை முன்னெடுத்தவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பழங்கானத்தம் முருகன் அண்ணா தான். ஸோ அவருக்கும் வந்து அந்த மன உளைச்சல், இன்டர்னல் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அண்ணன் வந்து மதுரையாக இருந்தாலும் தென் தமிழகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கும் நிறைய மன உளைச்சலை வந்து கொடுக்குற மாதிரி அந்த வியாபார நோக்கில் அந்த பணம் பண்ண நினச்சவங்க நிறைய மன உளைச்சலை கொடுத்தாங்க. அதனால தான் அண்ணனும் அதில் வந்து கொஞ்சம் அமைதியாக விலகி போனார். ஸோ இனி வரும் காலங்களில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்தியா வந்த பிறகு 2010 15 வரை எவ்வளோ துடிப்பாக இருந்தாரோ அதை விட அதிகமாக நமது கன்னி சிப்பி பாறை நாயினங்களின் வளர்ச்சிக்கு இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அண்ணன் வந்து ரொம்ப மனமகிழ்ச்சியோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் பல்லாண்டு வாழணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த வீடியோ வந்து முருகன் அண்ணாவுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். தேங்க்யூ ஆல்.